இப்போ திமுக ஆட்சியில இருந்து திருத்தாத விஷயத்த இப்ப இருக்கிற முதலமைச்சர் திருத்திக் கொள்ளணும்னா என்னென்ன விஷயம் திருத்திக் கொண்டா அவரை தக்க வைக்க முடியும் முதலமைச்சரா? ஒரு அட்வைஸ் தான் நீங்க சொல்றீங்க. இல்ல முதலமைச்சராவே நடந்துக்கணும். இது போல கிண்டல் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க இது பண்ணிக்கிட்டு அதெல்லாம் சரி. இந்த கிண்டலே பாத்தீங்கன்னா உதயநிதி என்ன பண்றாரு? உதயநிதி எதிர்கட்சியில இருக்கிறாரு. உதயநிதி எதிர்கட்சியில இருக்கிறாரு. அவர் பண்றது அந்த மக்கள் பெருசா இது பண்ண முடியாது. நான் எதிர்கட்சி தான், அவங்க எப்படி பேசலன்னா கூட கவலை இல்ல. நீ முதலமைச்சர் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓகே, அப்ப உதயநிதி என்ன வேணாலும் கிண்டல் பண்ணலாம், அது கூட நாகரிகம் இருக்காத ஆயிடும். என்ன வேணாலும் பண்ணலாம்னு எப்படி பேச முடியும்? உதயநிதியா இருந்தாலும் இந்த சமூகத்தின் மீது அக்கறை உள்ள தமிழ்நாட்டின் முதலமைச்சரா மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்க ஒரு முதலமைச்சர் இருக்காரு. அவர் போய் கிண்டல் பண்றது, கேலி பண்றது, தற்கூரி கூட்டங்கள்ன்றது சொல்லல. நாங்க தேர்தலுக்கு முன்ன சொன்னாங்க, அதுதான் சொல்லவே இல்லை. கேள்வி வச்சிருந்தேன் தேர்தலுக்கு அப்புறம் அப்படி பேசல. நான் கேள்வி வச்சுறேன். அதாவது நாங்க அனுப்பிச்சு வச்சுதான் இங்க கூட்டில இருக்காங்களா அனுப்பிச்சு வச்சுதான் நீ தமிழ்நாட்டு முதலமைச்சரா வந்திருக்கீங்க அப்படின்னு மிகப்பெரிய விமர்சனம் வைக்கும் போது அண்ணன் விஜய் என்ன சொன்னாருன்னா, நீங்க பாத்தீங்கன்னாக்கா அனுப்பிச்சு விடல அண்டு ஒரு 2 பேர் கட்சிகள் பெயர் சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க பேர்லாம் நாங்களே தான் வந்தோன்றத சொன்னாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல அனுப்பிச்சு வச்சாங்க. அனுப்பிச்சு எப்படி வைப்பாங்க பொதுவா? எதிரில இருந்து ஒரு 2-3 கட்சிகள் எதிர்காலத்தை சிந்திச்சு மக்களை பற்றிய ஒரு சிந்தனையோட இங்க ஒரு கவர்னர் ஆட்சி வரக்கூடாது, அது எனக்கு பிஜேபிக்கான சாதகமா மாறிடக்கூடாதுன்றதுக்காக போனாங்க. வெளியில இருந்து இப்ப கூட 2 கட்சிகள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்குது. மீது 2 பேர் உள்ளவே போயிருக்காங்க. பரவாயில்லன்ற நான் இதை வரவேற்கிறேன். நான் இப்படிதான் இருக்கணும். ஓகேண்ணா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல உதயநிதி பரவாயில்ல அப்படின்னு. இதே வார்த்தை சட்டசபையில இருந்து வெளியே வந்துட்ட பிறகு மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்கும் போது உதயநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் சட்டசபையை ஷூட்டிங் எப்படி நடத்துறாங்களோ மேக்கப் ஆர்டிஸ்ட் கேரோனு இதெல்லாம் இறங்கிடும் போல இருக்கு அப்படின்னு கேலி கிண்டெல்லாம் பேசியிருந்தாரு. இல்ல அது ரைட்டா தப்பா? இல்ல, விஜய் நடந்து கொண்ட விதத்தை வச்சு அப்படி சொன்னாரு. சொல்லக்கூடாது. ஏன்னு இல்ல, ஒரு பிரதான எதிர்கட்சியா இருந்தா நீங்க இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டா நடந்திருக்கலாம். அவரும் அவரை போல நடந்துக்கிறது அது ஒரு தப்பு தான். ஏன்னா மக்கள் ஒரே கோரிக்கை கேட்டுறாங்க. நீங்க கொடுக்குற பதிலடி தான் ரிட்டர்ன் இவரு கொடுக்குறாரு. சட்டசபையில குடும்ப ஆட்சி கிடையாது. தளபதி இப்ப இருக்கிற முதலமைச்சர் சொன்னாரு, சட்டசபையில மக்களுடைய கோரிக்கை எத்தனையோ இருக்குது, அதை தான் பேசுறதுக்கு தான் சட்டசபை. நீங்க குடும்ப ஆட்சி மாரி பண்ணீங்கன்னா நீங்க எப்படி பண்றீங்களோ அதே மாதிரி தான் நானும் பண்ணுவேன் அப்படின்னு தளபதி. அப்ப அடுத்த தடவை மக்களும் எதையாவது பண்ணுவாங்க. இப்படி பேசினா அப்ப 2031 விஜய் அண்ணா முதலமைச்சர் வரதுக்கு வாய்ப்புகள் உள்ளதா? அது இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நான் ஜோதிடரும் இல்ல, கடவுளும் இல்ல. ஏன்னா உடனடியா நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா இவருடைய ஆட்சியை பத்தி இன்னும் இருக்குது, நாட்கள் இருக்கிறது. நீங்க 2 மாசத்துலயே இப்ப 2031 பத்தி யோசிக்கிறீங்களேன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, உங்களுடைய கோரிக்கையை நீங்க வச்சிட்டீங்க. லாஸ்டா ஒரே ஒரு கோரிக்கை சொல்லுங்க. இப்ப திரும்பவும் தளபதியிடம் நிறைய பேர் கோரிக்கை வச்சிட்டாங்க. நீங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா பெண்கள் பாலியல் நிறைய இருக்கு, நிறைய டெய்லி. ஏன்னா அதை பத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க, ஒரு இடத்துல பேட்டி கொடுக்க மாட்டீங்க, எதுவும் பேச மாட்டீங்க. இந்த இடத்து சட்டசபையிலையும் இதை எடுத்து நீங்க எதுவும் பேச மாட்டீங்க. அப்போ நீங்க முதலமைச்சரா நாங்க ஓட்டு தேர்ந்தெடுத்து முதலமைச்சரா பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் வரணும்னு சொல்லிட்டு தான் நீங்க ஓட்டு எடுத்தீங்க. இப்போ வருவாரா வரமாட்டாரா? திரும்பவும் சட்டசபைக்கு பேசுவாரா பேச மாட்டாரா? இதை பத்தி இல்ல பேசுவாங்க. ஏன்னா அங்க இருக்கிற பெரிய பார்ட்டி ஆளுங்கெல்லாம் அவங்க டீம்லயும் இருக்கிறாங்க. நீண்ட கால அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எடுத்து சொல்லணுன்றது தான் என்னுடைய கருத்து. அவங்க சொல்லணும் முதலமைச்சர் என்பவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு. ஏன்னா இவர் முதலமைச்சர் ஆகிட்டு தான் அவங்கெல்லாம் பயப்படுறாங்க போலக்குது சொல்றதுக்கு. ஆனா சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா விஜய் புதியவர். அவருக்கு இப்ப சட்டசபையா அவருக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இதை சரியா பயன்படுத்தி கொண்டால் தோழர்கள் சொன்னா போல 2031 கூட வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியாக பயன்படுத்தினால் மக்களுக்கான திட்டங்கள் மக்கள் மீது நம்பிக்கையோட நடந்து கொள்ள வேண்டும். ஓகேண்ணா. சட்டசபையில விஜய் என்ன பாத்தீங்கன்னாக்கா பொம்மை மாரி உட்காந்துக்கிறாரு பேசாம. அப்போ லேடிஸ் முழுக்கொண்டு பாத்தீங்கன்னாக்கா கியூட்டா இருக்காரு, எது பண்ணாலும் கியூட்டா இருக்குதுன்றா இல்லையா? சோ இது எப்படி பாக்குறீங்க? இது சினிமா கவர்ச்சி, அவ்வளவுதான் சொல்ல முடியும். நானு ஏன்னு கேள்ல, அவரு என்ன அங்க உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் உட்கார்ந்து கவனிக்கிறாருன்னு கூட சொல்லிக்கலாம் சில பேரு. நான் என்னை பொறுத்தவரையில முதலமைச்சர் அவர் அமைதியா இருக்கிறாரு, பேச இப்படி பேசுறாருன்றதுதான் வருத்தம். இன்னும் நாகரிகமா பேசலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதை விடுத்து சும்மா அவங்க எதிர்கட்சிக்காரங்களா அவங்கள அப்பாவை காணும் அப்பா ஆத்தாவை காணலாம் பேசக்கூடாது. அதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கே தெரியும். மீடியாக்கள் எல்லாம் என்ன ரீல்ஸ் போகுதுன்ட்டு. அதனால அப்படி பேசுவதை தவிர்க்கணும். தவிர்த்துட்டு மக்களுக்கான